மறுபடியும் ஒரு கஸ்டடியல் டெத்துங்க. ஜூன் 28ஆம் தேதி ஒரு 10 சவரன் நகை காணும்னு சொல்லி விசாரிக்கிறதுக்காக நம்ம விக்டிம் அஜித் குமார போலீஸ் அழைச்சிட்டு போறாங்க. ஆனா இந்த வாட்டி போலீஸ் அவரை ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போல. இன்ஸ்டெட் ஒரு கோயிலுக்கு பின்னாடி இருக்கிற மாட்டு கொட்டாயில கொண்டு போய் வச்சு பைப் கம்பின்னு எல்லாத்தையும் யூஸ் பண்ணி பயங்கரமா அடிக்கிறாங்க. இது மட்டும் பத்தாதுன்னு சொல்லி கண்ணு காது பிறப்புறுப்புன்னு சொல்லி எல்லாத்துலயும் மிளகா பொடி போட்டு டார்ச்சர் பண்றாங்க. இந்த இன்வெஸ்டிகேஷனை போலீஸ் ஸ்பெஷல் டீம் பண்றாங்க. இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அவர் மேல FIR கூட போடாம இந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணிருக்காங்க. இந்த போலீஸ் ஸ்பெஷல் டீம் பண்ண டார்ச்சர்ல அவர் அதே இடத்துல இறந்தும் போறாரு. இந்த மேட்டர் பப்ளிக் அட்டென்ஷனுக்கு ரீச் ஆன அப்புறம் தான் 6 பேர் மேல FIR ஃபைல் பண்றாங்க. அதுல 5 பேருக்கு அகைன்ஸ்டா மர்டர் கேஸ் ஃபைல் பண்றாங்க. யூசுவலி இந்த மாதிரி ஸ்பெஷல் ஃபோர்ஸ் டீம் ஃபார்ம் பண்ணணும்னா SPTயோ கமிஷனர்டையோ IG DIG இல்ல ஹையர் அபிஷியல்ஸ்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் பண்ணணும். ஆனா இந்த ஸ்பெஷல் ஃபோர்ஸ் டீம் யார் அமைச்சதுன்னே யாருக்குமே தெரியாதுங்க. அவர் பாடியில நடந்த இனிஷியல் ஆட்டோப்சி ரிப்போர்ட் படி அவருக்கு 18 இடத்துல கன்ஃபியூஷன்ஸ் இருந்திருக்குங்க. பத்தாததுக்கு இவர் மேல கேஸ் ஃபைல் பண்ண நிகிதாங்கிறவங்க மேல 2011ல பண மோசடி கேஸ் ஃபைல் ஆயிருக்குங்க. அதுல அவங்க அம்மா ஃபர்ஸ்ட் அக்யூஸ்டாவும் அவங்க 5th அக்யூஸ்டாவும் இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போதுதான் அவங்களோட நகை நிஜமாலுமே காணாம போச்சாங்கிறது குவெஸ்டின் மார்க்கா இருக்குங்க. நம்ம மதுரை பெஞ்ச் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட் இந்த கேஸை விசாரிக்கும் போது இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆன எவிடன்சஸ் எல்லாம் எப்படி காணாம போச்சுங்கிறத கேட்டு சரமாரியா கேள்வி எழுப்பியிருக்காங்க. அதுக்கு போலீஸ் கிட்ட இருந்து எந்த ஒரு ப்ராப்பர் பதிலும் இல்லைங்க. இப்போதைக்கு இந்த கேஸ டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் தலைமையில இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்லி ஹைகோர்ட் ஆர்டர் பண்ணிருக்குங்க. இது மட்டும் இல்லாம நம்ம தமிழ்நாடு CM இந்த கேஸ CBI கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. விக்டிம் அஜித் குமார அடிக்கிற வீடியோவை சர்க்குலேட் பண்ணவரு இன்னைக்கு DGP ஆபீஸ் போய் அவருக்கு ப்ரொடெக்ஷன் வேணும் அப்படின்னு சொல்லி லெட்டரும் கொடுத்திருக்காருங்க. இந்த விஷயம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த மாதிரி டெய்லி லீகல் அப்டேட்ஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிருங்க.